ஒரு அழகான கிராமத்துல ஹரிதாஸ்னுட்டு ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட பரம பக்தர். ஊருக்கு பக்கத்துல கோவிந்த கோதாம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கிறதா கேள்விப்பட்டாரு ஹரிதாஸ். அந்த கோவிலுக்கு போகணும்னு அவரு நினைச்சாரு. ஜென்மாஷ்டமி பண்டிகை நெருங்கிட்டு இருந்தது. ஹரிதாஸ் கண்டிப்பா இந்த தடவை ஜென்மாஷ்டமியை கோவிந்த் கோதாம்ல தான் கொண்டாடணும்னு நினைச்சாரு. அவரோட வீட்டில இருந்து கோவிந்த் கோதாம் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. ஆனா எப்படியாவது ஜென்மாஷ்டமிக்கு போய் கடவுளை தரிசனம் பண்ணணுன்றதுல தீர்மானமா இருந்தாரு. யாத்திரைக்கு புறப்பட ஆரம்பிச்சாரு ஹரிதாஸ். பஸ்ல எல்லா நேரமும் கோவிந்த் கோதாம் பத்தி நினைச்சுக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணரோட நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு ஹரிதாஸ். வழியில யாத்திரை வரவங்க எல்லாருக்கும் அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணா, என்ன மாதிரி ஏழைங்களுக்காக இவங்க எவ்வளோ அன்னதானங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் உன் தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். ஹரிதாஸ் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிடிச்ச பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு யாத்திரையில நடந்து போயிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவிலை சேர்ந்தாரு ஹரிதாஸ். அங்க பார்த்தா பெரிய கியூவே நின்றுட்டு இருந்தது. என்னங்க இந்த கியூ, நான் தரிசனத்தை பார்க்கணுமேனுட்டு சொல்லவும் அதுக்கு ஒருத்தர் இந்த லைன்ல நில்லுங்கன்னு சொன்னாரு. பார்த்தா ஹரிதாஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 3 பேர் மட்டும் தனியா ஒரு லைன்ல நின்றுட்டு இருந்ததை பார்த்த ஹரிதாஸ்க்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. ஹரிதாஸ் அங்க இருந்தவர்கிட்ட, என்னங்க நம்ம எல்லாரும் ஒரு லைன்ல நிக்கிறோம், அவங்க மட்டும் தனியா நிக்கிறாங்களேன்னு கேட்கவும், அதுக்கு அவரு அது விஐபி லைன்பா, அங்க பணக்காரங்க மட்டும் தான் நிப்பாங்கன்னுட்டு சொன்னாரு. அதை கேட்டோன்னே ஹரிதாஸ்க்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்தது. கடவுள் முன்னாடி என்ன பணக்காரங்க ஏழை, எல்லாருமே அவர் முன்னாடி சமந்தானன்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. லைன் மூவ் ஆயிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப பசியோட நின்ன ஹரிதாஸ்க்கு சாமியோட தரிசனம் ரொம்ப தூரத்துல இருந்து கிடைச்சது. அவர் சாமியை பார்த்ததே பெரும் பாக்கியமா நினைச்சாரு. அங்கிருந்த பெரிய பணக்காரங்க எல்லாம் நெய்வேத்தியமா அன்பளிப்பா கடவுளுக்கு நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் கிட்ட இருந்த 2 பழத்தையும் ஒளிச்சு வச்சாரு ஹரிதாஸ். இந்த சின்ன விஷயம் எப்படி கடவுளுக்கு போதுமானதுன்னு நினைச்சு அவரு வெக்கப்பட்டாரு. அங்கிருந்த சேவகர்கள் எல்லாருமே அவரை சரியா கூட சாமி தரிசனத்தை பார்க்க விடல. கிளம்புன்னுட்டு தள்ளி விட்டுட்டாங்க. ஹரிதாஸ்க்கு சாமியை சரியா பார்க்க முடியலையேன்னுட்டு அந்த பழங்களை அங்கேயே வச்சுட்டு வருத்தத்தோட போனாரு. பார்த்தா அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. ஹரிதாஸ் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசியோட இருந்தாரு. அன்னதானத்தை பார்த்ததும் அங்க போகணும்னு நினைச்சாரு. ஆனா அங்க இருந்த காவலர்கள் ஹரிதாஸை உள்ள விடல. உங்ககிட்ட விஐபி பாஸ் இருந்தா மட்டும்தான் எங்களால உள்ள விட முடியும்னுட்டு சொன்னாருங்க. ஆனா அதுக்கு ஹரிதாஸ் என்கிட்ட எதுவும் இல்லையேன்னு சொல்லவும், அப்ப நீ உள்ள போகக்கூடாது, வெளியே போன்னுட்டு ஹரிதாஸை துரத்திட்டாங்க. ஹரிதாஸ் ரொம்ப வருத்தப்பட்டாரு. கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னுட்டு அழுதுகிட்டே போய் அவரோட பஸ்ல உட்கார்ந்தாரு. கடவுள்கிட்ட மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாரு. சாமி, நீங்க கூட பணக்காரங்களா இருந்தாதான் சரியான தரிசனத்தை கொடுப்பீங்களா, அவங்களுக்கு தான் எல்லாம் செய்வீங்களான்னுட்டு அழுதுகிட்டே இருந்தாரு ஹரிதாஸ். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோன்னு அழுதுகிட்டே தூங்கினாரு ஹரிதாஸ். அன்னைக்கு ஹரிதாஸோட கனவுல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்தாரு. ஹரிதாஸ், கவலைப்படாத, நான் உனக்கு என் தரிசனத்தையே கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் நான் என் தரிசனத்தை கொடுக்க மாட்டேன். பணக்காரங்க கொடுக்குற அன்பளிப்பு, பணம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் போதும். தூய்மையான எண்ணம் நல்ல குணமும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாரு, நீ கொடுத்த பழத்தை தான் நான் சாப்பிட்றேன், அவங்க கொடுத்த பணத்தை இல்லை அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஹரிதாஸ் கொடுத்த பழத்தை சாப்பிட்டாரு. ஹரிதாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவனோட கோவிந்த் கோதாம் யாத்திரைக்கு எல்லா பலன்களும் கிடைச்சிது ஹரிதாஸ்க்கு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஹரிதாஸை ஆசீர்வாதம் பண்ணாரு. கடவுளுக்கு அன்போட தூய்மையான எண்ணத்தோட பக்தியோட எது கொடுத்தாலும் ஏத்துப்பாரு. பணம் நகையை விட அன்புதான் முக்கியம். மாதவோட மனைவி பேரு நிர்மலா, மாதவோட பொண்ணு பேரு நயனா. மாதவ் கிட்ட நிறைய பசு மாடுகள் இருந்தது. அதை கவனிச்சு அதோட பாலை வியாபாரம் பண்ணி மாதவ் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாரு. நிர்மலா சரியான கஞ்சு. ஒரு தடவை நிர்மலா வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து பானையில வச்சுட்டு இப்படி சொன்னாங்க, நாயனா, நான் இந்த 2 பானையிலயும் நிறைய வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அப்பா எங்கெல்லாம் பால் வியாபாரம் பண்றாரோ அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் இதை வித்துடு, காசு வாங்க மறந்துடாத அப்படின்னு நிர்மலா சொன்னாங்க. நைனா அந்த பானைய தலை மேல வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போய் வெண்ணெய வித்துக்கிட்டு இருந்தா. வெண்ணமா வெண்ணெய், நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய், நல்லா இருக்கும், வாங்குங்க அப்படின்னு கத்தி கத்தி வித்துட்டு இருந்தா. அப்போ ஒருத்தவங்க நைனா கிட்ட,
1 கிலோ வெண்ணெய் எவ்வளோன்னு கேட்டாங்க. அதுக்கு நைனா 1 கிலோ வெண்ணெய் 90 ரூபான்னு சொன்னா. அது நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நைனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா. அவங்களும் 1 கிலோ வெண்ணெய் வாங்கினாங்க. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த வெண்ணெயோட ருசி ரொம்பவும் பிடிச்சிருந்தது. சாயந்தரத்துக்குள்ள நைனா எல்லா வெண்ணெயும் வித்துட்டா. அந்த காசை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தா. அப்ப நிர்மலா, அட நைனா, எல்லா வெண்ணையும் வித்து போச்சே. நாளையில இருந்து நான் நிறைய வெண்ணெய் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த நாளைக்கும் நிர்மலா நிறைய வெண்ணெய தயாரிச்சு அத நைனா கிட்ட கொடுத்து விற்க சொன்னாங்க. நைனாவும் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு விற்க போனா. அப்ப வழியில ராதாகிருஷ்ணரோட கோவில பார்த்ததும் நைனா வெண்ணெய கீழே வச்சுட்டு கோவிலுக்குள்ள போனா. கோவில்ல குருக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரோட சின்ன வயசு கதைய சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட அம்மா யசோதா அவருக்காக நிறைய வெண்ணெய செய்வாங்க. ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் அடுத்தவங்க வீட்டுல திருடி சாப்பிடுவாரு. அது அவருக்கு பிடிக்கும்னுட்டு சொன்னாரு. நைனாக்கு இந்த கதை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. சாமி, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம இங்க நெய்வேத்தியமா சாமிக்கு படைக்கலாமா? இந்த ஊர்ல இது வரைக்கும் யாரும் நெய்வேத்தியம் படைச்சது இல்லைன்னுட்டு சொன்னாரு. உடனே நைனா வெண்ணெய கொண்டு வந்து அதை நெய்வேத்தியமா சாமிக்கு படைக்க சொன்னா. இது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமா படைங்க, நான் தினமும் கொண்டு வந்து கொடுக்கறேன். இப்படி நைனா தினமும் கொண்டு போற வெண்ணெய கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அதை சாமிக்கு நெய்வேத்தியமா படைச்சிட்டு மீதி இருக்க வெண்ணெய் எடுத்துக்கிட்டு போய் ஊருக்குள்ள விற்க போவா. இதனால வெண்ணெயும் கம்மியாச்சு, அவளுக்கு வர காசும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நைனா, என்ன வர வர காசு எல்லாம் கம்மியா வருது, நீ வெண்ணெய கம்மியா விக்கிறியா என்ன? வருமானம் கம்மியாகுதே அப்படின்னு கேட்டாங்க. நைனாக்கு அவங்க அம்மா பத்தி நல்லா தெரியும். அவ மனசுக்குள்ள, ஐயோ, அம்மாக்கு நம்ம நெய்வேத்தியமா படைக்கிறோம் தெரிஞ்சா அப்புறம் கோவிலுக்கே போக விட மாட்டாங்க. நான் இப்ப என்ன பண்றது, ஒன்னும் புரியலையே. பொய் சொல்றதுதான் சரியா இருக்கும்னு நைனா அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னா. அம்மா, நான் சொல்றத நம்புங்கம்மா. நீங்க கம்மியா வெண்ணெய் தரீங்களா, அதனால கம்மியான காசு வருது. பாலும் கம்மியா தானே கறக்குறோம், அதனாலதான். நல்ல பசுமாடுக்கு நிறைய சாப்பாடு போடுங்க, அப்பதான் நிறைய பாலும் வெண்ணையும் வரும். ஒரு நாளைக்கு மாதவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அவர் பால் வியாபாரம் பண்ண போகல. என்னங்க, நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க, நானே எல்லா பாலையும் வியாபாரம் பண்ணிட்டு வரேன். நிர்மலா பால் எல்லாத்தையும் கேன்ல ஊத்திட்டு நைனா கிட்ட இப்படி சொன்னாங்க. நைனா, என் கூட நீயும் வா, நான் பால் விக்கிறேன், நீ வெண்ணெய் வித்துரு. இப்படி அம்மா பொண்ணு 2 பேருமே வெண்ணெய் விற்கவும் பால் விற்கவும் போனாங்க. வழியில கோயில பார்த்துட்டு நின்னா நைனா. அட, என்ன நீனு இங்கே நின்னுட்ட? அப்பாக்கு உடம்புக்கு முடியலல, சீக்கிரமா 2 பேரும் பாலையும் வெண்ணையும் வித்துட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. நைனா அவங்க அம்மாக்கு பயந்துக்கிட்டு வெண்ணெய நெய்வேத்தியமா படைக்காம அவங்க அம்மா கூட விற்க போனா. 2 பேரும் பாலையும் வெண்ணையும் வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாட்களுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. மாதவுக்கும் உடம்பு குணமாயிடுச்சு, வருமானமும் வர ஆரம்பிச்சுது. ஒரு நாளைக்கு ஒரு அழகான பெண் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு நிர்மலா, யாருமா நீனு இங்க வந்திருக்க? என் பேரு ராதா, வெளியே என்னோட ஃப்ரெண்ட் கோபால் இருக்காரு. உங்க பொண்ணு நைனா தினமும் எங்களுக்கு வெண்ணெய் கொடுக்க வருவா. கொஞ்ச நாளா அவ வரதே இல்லையே, ஏன் வரல அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. நிர்மலாக்கு ஆச்சரியமா இருந்தது. வெளியே ஒரு அழகான பையன் நின்றுட்டு இருந்தான். நிர்மலா அவங்க கிட்ட, குழந்தைங்களா, நைனா இப்ப வீட்ல இல்ல. ஆமா, எப்பையில இருந்து நீங்க அவகிட்ட வெண்ணெய் வாங்குறீங்க? நாங்க கோவில்ல இருப்போம், தினமும் உங்க பொண்ணு எங்களுக்கு வெண்ணெய் கொடுப்பா. நீங்க வெண்ணெய்க்கு காசு கொடுப்பீங்கல்ல? இல்லம்மா, உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப அன்பா வெண்ணெய் கொடுப்பா. ஆனா அவ ரொம்ப நாளா வரலையா, அதான் என்னன்னு பாக்கலான்னு வந்தோம். நிர்மலாக்கு எல்லாமே புரிஞ்சுது. நைனாயே இவ்வளவு நாளா காசு கம்மியா கொண்டு வரான்னு. அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்தது. அவங்க 2 பேரையும் பார்த்து கத்துனாங்க. நீங்க 2 பேரும் என் பொண்ணை ஏமாத்தி வெண்ணெய நல்லா ஃப்ரீயா சாப்பிடுறீங்களா? இனிமேல் அது நடக்காது. ராதாவும் கோபாலும் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நைனா வீட்டுக்கு வந்தா. நிர்மலா ரொம்ப கோவமா நடந்த எல்லாத்தையும் நைனா கிட்ட சொன்னாங்க. அவங்க நைனாவை பார்த்து, நைனா, இது என்ன பழக்கம்? என்கிட்டயே போய் சொல்லிருக்க நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வெண்ணெய ஃப்ரீயா கொடுத்துருக்க. இல்லம்மா, நான் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமா தான் கொடுத்தேன், கோவில்ல தான் கொடுத்தேன். நீ காசு பத்தியே யோசிக்கிற, அவங்க நம்ம வீட்டுக்கு வெண்ணெய்க்கு வந்திருக்காங்க. நைனா அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னா.
அப்பா நிர்மலாவை திட்டினாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் அவங்க கிட்ட இருக்க வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போய் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சாமி, நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரியாம நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சாமி. இனிமேல் நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன். எங்களை மன்னிச்சிடுங்க சாமி, உங்க தரிசனத்தை எங்களுக்கு கொடுங்க. அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஒலி வந்து அங்க அந்த 2 குழந்தைங்களும் வந்தாங்க. அவங்கள பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னில இருந்து நிர்மலாவும் மாறினாங்க. தினமும் கொஞ்சம் வெண்ணெய நெய்வேத்தியமா படைச்சு மீதி இருக்க வெண்ணெய அன்னதானம் பண்ணி மீதி இருக்கிறத வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதுல நிறைய பேருக்கு அன்னதானமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யவும் ஆரம்பிச்சாங்க.